வணக்கம் வேந்தரின் ஆந்திமாலை தொடர் செய்திகளுக்காக ராகப்பிரியா. பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் ரத்து, 18ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு அறிவிப்பு. ஐந்தாவது நாளாக வங்கி ஏடிஎம் மையங்களில் காத்திருப்பு, பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. ரூபாய் மாற்று திட்டத்தால் கலக்கத்தில் ஊழல்வாதிகள், பிரதமர் மோடி பேச்சு. எல்லைப் பகுதியில் இந்தியா பதில் தாக்குதல், பாகிஸ்தான் வீரர்கள் 7 பேர் பலி. ரூபாய் தாள்கள் மாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாக சுங்க கட்டண ரத்து வரும் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்களை திரும்பப் பெற்றதை அடுத்து தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் சுங்கச்சாவடிகளை பயன்படுத்துவோர் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. மக்களின் இந்த சிரமத்தை குறைப்பதற்காக பணத்தட்டுப்பாடு சரியாகும் வரை சுங்கச்சாவடிகளில் கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. நவம்பர் 14ஆம் தேதி வரை கட்டணம் இல்லாமல் சுங்கச்சாவடிகளை பயன்படுத்தலாம் என கூறப்பட்டிருந்தது. இந்த காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிய உள்ள நிலையில் சுங்க கட்டண ரத்து மேலும் 4 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. 500,000 ரூபாய்களை மாற்றுவதற்காக சென்னை ரிசர்வ் வங்கி முன்பாக 5வது நாளாக இன்றும் ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணத்தை மாற்றி சென்றனர். கடந்த 8ஆம் தேதி முதல் 500,000 ரூபாய்கள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து பொதுமக்களிடம் உள்ள 500,000 ரூபாய்களை வங்கிகளில் கொடுத்து வரும் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. இன்று முதல் தனிநபர் ஒருவர் நாள் ஒன்றுக்கு தங்களிடம் உள்ள 4,500 ரூபாயை மாற்றிக்கொள்ள வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. இதனை மாற்றுவதற்கு சென்னை ரிசர்வ் வங்கியில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்று சென்றனர். தனிநபர் பணத்தை மாற்றும் வரம்பினை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், பெண்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஐநூறு 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 5வது நாளாக இன்றும் வங்கிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஞாயிற்றுக்கிழமையான நேற்று பெரும்பாலான வங்கிகளில் மதியத்துக்கு மேல் பணம் இல்லாததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய மக்கள் இன்று அதிகாலையிலேயே வரிசையில் நின்றனர். கடந்த நாட்களில் 4000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் ஒரு சில வங்கிகளில் 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர். வங்கிகளில் பணம் மாற்றுவதற்கான கூடுதல் வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதிய 500 ரூபாய் நோட்டுகள் இன்னும் தமிழக வங்கிகளுக்கு இன்னும் வராத நிலையில் சில்லறைக்காகவும் பணத்தை மாற்றுவதற்காகவும் மக்கள் படாத பாடுபட்டு வருகின்றனர். மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் பணம் கிடைக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மக்களுக்கு எளிதில் பணம் கிடைக்க மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஒருவர் ஏடிஎம்மில் இருந்து ஒரு நாளில் ஒருமுறை மட்டுமே பணம் எடுக்கலாம் என்ற கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். இனி ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுக்கலாம் என்றும், ஏடிஎம் மையங்களில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகள் நாளை முதல் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வரும் 24ஆம் தேதி வரை பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பெற்றுக் கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோடு செல்லாது என பிரதமர் மோடி திடீரென அறிவித்தார். எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை வரை அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் அவை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு இது இன்று இரவு நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டது. இதனிடையே மக்கள் மத்தியில் இன்னமும் பணப்புழக்கம் அதிகரிக்காததால் வரும் 24ஆம் தேதி நள்ளிரவு வரை பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பெற்றுக் கொள்ளப்படும் என்று மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை மூலம் ஏழை மக்களின் உழைப்பும் தியாகமும் வீணாகாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளால் ஊழல்வாதிகள் கவலை அடைந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் ஊழலுக்கு இடமில்லை என கூறிய அவர், கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளால் வரி ஏய்ப்பாளர்கள் தூக்கம் வராமல் தவிப்பதாகவும் ஏழை மக்கள் நிம்மதியாக உறங்குவதாகவும் குறிப்பிட்டார். ஏழை மக்களின் தியாகமும் உழைப்பும் ஒருபோதும் வீணாகாது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்திய வீரர்கள் திருப்பி தாக்கியதில் தங்கள் நாட்டு வீரர்கள் 7 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லையான பிம்பர் பகுதியில் நேற்றிரவு பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்திய வீரர்களும் பதிலடி கொடுத்ததில் தங்கள் நாட்டை சேர்ந்த ராணுவத்தினர் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. அதே சமயம் இந்திய வீரர்கள் கடந்த சில வாரங்களாக நடத்தி வரும் தாக்குதலில் தங்கள் நாட்டு எல்லையில் வசிக்கும் ஒன்றுமறியாத மக்கள் 25 பேர் பலியானதாகவும் கூறியுள்ளது. இருப்பினும் ஜம்மு காஷ்மீர் எல்லையோர பகுதிகளில் இருக்கும் நௌஷேரா, சுந்தர்பானி என பல்வேறு இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்திய வீரர்களும் உரிய முறையில் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 128வது பிறந்த நாளையொட்டி அவருடைய நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். நாட்டின் முதல் பிரதமராக பதவி வகித்த ஜவஹர்லால் நேருவின் 128வது பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தில்லியில் உள்ள நேரு நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அங்கு சென்ற குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் அமீத் அன்சாரி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தில்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செய்தனர். அங்கு நடைபெற்ற அனைத்து மத பிரார்த்தனை கூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்றனர். மக்கள் படும் அவலத்தை போக்க மத்திய அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வரின் உடல்நிலை தேறி வருவதாக கூறப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். முதல்வரின் அறிக்கை தேர்தல் தொடர்பாக உள்ளதாகவும் அதில் ரூபாய் நோட்டுகளை மாற்ற மக்கள் படும் இன்னல்கள் பற்றி ஏதும் இல்லை எனவும் அவர் கூறினார். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை வரவேற்கப்பட வேண்டியது என குறிப்பிட்ட மு.க.ஸ்டாலின், மக்கள் படும் அவலத்தை போக்க மத்திய அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். கூட்டுறவு வேளாண்மை வங்கிகளுக்கு முறையாக பணம் அனுப்பாத ரிசர்வ் வங்கி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. நாடு முழுவதும் புழக்கத்தில் இருந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பு இழந்ததை அடுத்து அவற்றை வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்கள் மூலமாக மாற்றிக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் புதிய ரூபாய் நோட்டுகள் வராததை அடுத்து புதிய ரூபாய் நோட்டுகளை வங்கிக்கு அனுப்பாத ரிசர்வ் வங்கி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு நீதிபதி கிருபாகரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் ராமமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மத்திய அரசின் புதிய ரூபாய் நோட்டு குறித்த அறிவிப்பை அடுத்து புதிய நோட்டுகளை பெற முடியாமல் அவதியுற்றதாகவும் தம்மை போன்று மேலும் 19,000 பேர் புதிய ரூபாய் நோட்டுகளை பெற முடியாமல் தவித்து வருவதாகவும் தெரிவித்தார். மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் மட்டுமே தங்களது கட்டுப்பாட்டில் வரும் எனவும் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் வராது என்றும் ரிசர்வ் வங்கி தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் வங்கிகள், அஞ்சலகங்கள் மூலம் புதிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் ஏடிஎம் மையங்கள் மூலமாகவும் புதிய ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்கு வசதியாக ஏடிஎம் இயந்திரத்தில் மாற்றம் செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்ற நீதிபதிகள், புதிய ரூபாய் நோட்டுகளை பெறும் பணியானது தற்காலிகமானதுதான் என்றும் மத்திய அரசின் நடவடிக்கையால் மக்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் என்றும் வங்கி ஊழியர்கள் விடுமுறை இல்லாமல் பணியாற்றி வருவதாகவும் கருத்து தெரிவித்தனர். மேலும் வேளாண் கூட்டுறவு வங்கி வாடிக்கையாளர்களை கருத்தில் கொண்டு விரிவான தீர்ப்பை நாளை மறுநாள் வழங்குவதாகவும் கூறிய நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்துள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், வட தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை குன்னூரில் அதிக அளவாக 120 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் தமக்கு ஊதியமாக ஆண்டுக்கு 67 ரூபாய் போதும் என்றும் விடுமுறை எடுக்காமல் பணியாற்றப் போவதாகவும் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஊதியமாக ஆண்டுக்கு 4 லட்சம் டாலரை வாங்கப் போவதில்லை என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். உலக பணக்காரர்களில் ஒருவரான ட்ரம்ப் அளித்த வாக்குறுதி குறித்து அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது பேசிய அவர், அதிபரின் ஆண்டு சம்பளம் எவ்வளவு என்பது தமக்கு தெரியாது என்றும் சட்டப்படி ஊதியத்தை பெற்றாக வேண்டும் எனவும் கூறினார். எனவே தமக்கு ஆண்டுக்கு $1 சம்பளம் போதும் என்றும் ஏராளமான பணிகளை செய்ய வேண்டியுள்ளதால் தமக்கு விடுமுறையும் தேவையில்லை என ட்ரம்ப் தெரிவித்தார். செல்லாது அறிவிப்பால் முடங்கிய கூட்டுறவு சங்கங்கள் நடவடிக்கை எடுக்க கோரி வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் தேர்தல் நடைபெறவிருக்கும் 3 தொகுதிகளிலும் பணப்புழக்கம் அதிகமாகியுள்ளது பற்றி தேர்தல் அலுவலர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் நடைபெறும் மேம்பால பணிகளை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். கள்ள நோட்டுகளை அழிக்கவும் கருப்பு பணத்தை ஒழிக்கவுமே 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதாக அப்போது அவர் தெரிவித்தார். மத்திய அமைச்சர்களுக்கு கூட தெரியாமல் மோடி அறிவித்துள்ள இந்த திட்டம் பற்றி குற்றச்சாட்டுகள் எழுப்புவோர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். 6 முதல் 8 வரையிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கணிதம் மற்றும் அறிவியல் உபகரணங்கள் ஒரு சில மாதங்களில் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா மற்றும் நூலகர் தினத்தையொட்டி டாக்டர் SR அரங்கநாதன் பெயரில் விருது வழங்கும் விழா சாந்தோமில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று கொண்டாடப்பட்டது. தமிழகம் முழுவதும் மாவட்டம் தோறும் சிறப்பாக பணியாற்றிய நூலகர்கள் உள்பட 33 நூலகர்களுக்கு டாக்டர் SR அரங்கநாதன் விருதை அமைச்சர் பாண்டியராஜன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பாண்டியராஜன், தமிழக அரசு சார்பில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கணிதம் மற்றும் அறிவியல் பரிசோதனைக்கான உபகரணங்கள் ஒரு சில மாதங்களில் வழங்கப்படும் என தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் 5.5 கோடி ரூபாய் செலவில் மின்னணு நூலகம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பாண்டியராஜன் தெரிவித்தார். கடந்த 15 நாட்களாக உடல்நலக்குறைவாக சிகிச்சை பெற்று வந்த அதிமுக அமைப்பு செயலர் விசாலாட்சி நெடுஞ்செழியன் இன்று மரணமடைந்தார். முன்னாள் நிதியமைச்சர் நெடுஞ்செழியன் மனைவியும் அதிமுக அமைப்பு செயலருமான விசாலாட்சி நெடுஞ்செழியன் கடந்த 15 நாட்களாக உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்தார். சேலத்தை சேர்ந்த இவர் அரசு மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழ்நாடு மகளிர் ஆணையர் தலைவராக பதவி வகித்துள்ளார். 93 வயதான இவர் உடல்நலக்குறைவால் இன்று மரணமடைந்தார். இவரது இறுதிச் சடங்கு நாளை சென்னையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காளிங்கராயன் பாசன விவசாயி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவருடைய உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கரட்டுப்பாளையத்தை சேர்ந்த விவசாயி ராமலிங்கம் மஞ்சள் பயிர் வாடியதால் நேற்று இரவு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இறந்த ராமலிங்கத்தின் குடும்பத்தினருக்கு விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினர் நேரில் வந்து ஆறுதல் சொல்லி வருகின்றனர். உடற்கூறு ஆய்விற்காக அவருடைய உடல் ஈரோடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இறந்த விவசாயியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை, அவருடைய மகனுக்கு அரசு வேலை, காளிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் திறப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே நிகழ்ந்த இருவேறு சாலை விபத்துகளில் 2 பலியாகினர். திருப்பதி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நாணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் மீது அவ்வழியே வந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதியதில் அந்த இடத்திலேயே பலியானார். தப்பி ஓடிய கார் ஓட்டுநர் பற்றி விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். இதேபோன்று திருத்தணி அருகே KG கண்டிகை கிராமத்தில் அரசு பேருந்து மோதியதில் படுகாயமடைந்த பெண் ஒருவர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார்.
500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு வங்கிகளில் கூட்டம் அலைமோதுவதால் வங்கியின் மற்ற சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 5வது நாளாக இன்றும் நாமக்கல்லில் உள்ள வங்கிகளில் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. பண மாற்றம் அல்லாமல் பிற சேவைகளை பெறுவதில் வணிகர்கள் நாள்தோறும் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். வழக்கமான வங்கி சேவைகள் பாதிக்காத வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என வணிகர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வங்கிகளில் அலைமோதும் கூட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து ஏடிஎம் மையங்களும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என கிருஷ்ணகிரி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதிப்பிழந்த 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்களை மாற்ற மக்கள் அதிகாலையிலேயே வங்கிகளின் முன்பு காத்திருக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. அனைத்து பண பரிவர்த்தனைகளுக்கும் வங்கிகளுக்கே நேரடியாக செல்ல வேண்டியுள்ளது. இதனால் வங்கி பணியாளர்களுக்கு பணிசுமை அதிகரித்துள்ளது. அன்றாட தேவைகளுக்கு பணம் எடுக்க வசதியாக அனைத்து ஏடிஎம் மையங்களும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என கிருஷ்ணகிரி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கண்மாயை தடுத்து கிராவல் குவாரி அமைப்பதால் நீர்வரத்து பாதிக்கப்படுவதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். மானாமதுரை அருகே தெற்கு சாத்தனூர் பள்ளமீட்டான் கிராமத்தில் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்குள்ள நீர்பிடிப்பு கண்மாயை நம்பி 60ற்கும் அதிகமான விவசாய குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தனியார் அமைப்பினர் சிலர் இந்த பகுதியில் கிராவல் குவாரி அமைக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் கிராவல் குவாரியை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அது தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றையும் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் அளித்தனர். சேலத்தில் ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் அகற்றப்பட்டதை கண்டித்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள கொல்லன்குட்டை ஏரியை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஆக்கிரமித்து வீடு கட்டியவர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வீடுகளை காலி செய்யவில்லை. இதனையடுத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் இன்று நேரில் வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். வீடுகள் இடிக்கப்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஐநூறு மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அறிவிப்பால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் முடங்கியிருப்பதாக வங்கி பணியாளர்களும் விவசாயிகளும் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 124 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள 800க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். பயிர்க்கடன், உரம், விதை மற்றும் இடுபொருட்களுக்கான கடன் ஆகியவற்றை இந்த சங்கங்கள் மூலம் விவசாயிகள் பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அறிவிப்பால் சேமிப்பு கணக்கில் இருந்து பணம் எடுக்க முடியாமலும், நகை கடன்களை திருப்பி செலுத்தி நகைகளை மீட்க முடியாமலும் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். ரூபாய் தாள்கள் செல்லாது அறிவிப்பால் முடங்கியுள்ள தொடக்க கூட்டுறவு வங்கிகள் மீண்டும் சீராக இயங்க நடவடிக்கை எடுக்க கோரி வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அறிவிப்பை அடுத்து கடந்த 9ஆம் தேதி முதல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் பண பரிவர்த்தனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பணம் வசூல், பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் என அனைத்து பணிகளும் முடங்கியுள்ளன. முடங்கியுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்க கோரி சிவகங்கை மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரூபாய் நோட்டுகள் செல்லாது அறிவிப்பால் முடங்கியுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாட்டை சீரமைக்க வலியுறுத்தி சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் 400க்கும் அதிகமான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் இயங்கி வருகின்றன. ரூபாய் நோட்டு செல்லாது அறிவிப்பால் இந்த வங்கிகள் முடங்கியுள்ளதால் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனை சீர் செய்ய வலியுறுத்தி சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு போதிய நிதி வசதி செய்து தரக்கோரி திருநெல்வேலியில் மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் முடங்கியுள்ளதால் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் விவசாயிகள் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு எந்தவித சேவையும் செய்ய முடியவில்லை என்று வங்கி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதனையடுத்து திருநெல்வேலி அருகேயுள்ள வண்ணார்பேட்டையில் உள்ள மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளுக்கு மாற்றாக பணம் கிடைக்காததால் திண்டுக்கல் பூ சந்தையில் வணிகம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. பூக்களின் விலையும் குறைந்ததால் வணிகர்களும் விவசாயிகளும் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் பூ சந்தைக்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து நாள்தோறும் 15 டன் வரை பூக்கள் விற்பனைக்கு வருவது வழக்கம். இங்கிருந்து அண்டை மாவட்டங்களுக்கும் கேரளத்திற்கும் வணிகர்கள் பூக்களை வாங்கி செல்கின்றனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க பூ வணிகர்கள் மறுப்பதால் பூக்களின் விற்பனை வெகுவாக குறைந்துள்ளது. விற்பனைக்கு பூக்களை கொண்டு வரும் விவசாயிகளிடம் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வழங்கப்படுவதால் விவசாயிகளும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மேலும் தோட்டங்களில் பூக்களை பறிக்க கூலி வழங்க முடியாத காரணத்தால் பூக்களை அப்படியே விட்டுவிடுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சந்தையில் பெருமளவு பூக்கள் தேக்கமடைந்த காரணத்தால் அவற்றை வாசனை திரவிய தொழிற்சாலைக்கு குறைந்த விலைக்கு அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஈராக்கில் IS தீவிரவாதிகள் தற்கொலை தாக்குதல், ராணுவத்தினர் பின்னடைவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஈராக்கில் மோசுல் நகரை மீட்கும் முயற்சியில் முன்னேறி செல்லும் ராணுவத்தினருக்கு எதிராக IS தீவிரவாதிகள் கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஈராக்கில் IS தீவிரவாதிகள் முக்கியமான தலைமையிடமான மோசுல் நகரை மீட்கும் முயற்சியில் அந்நாட்டு ராணுவம் ஈடுபட்டுள்ளது. வழிநெடுகிலும் 12க்கும் அதிகமான கிராமங்களை முற்றிலுமாக மீட்டுள்ள ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. இந்நிலையில் அல்சேரா என்ற இடத்தில் ராணுவத்தினர் வீதி வீதியாக சண்டையிட்டு வருகின்றனர். எனினும் IS தீவிரவாதிகள் தற்கொலை தாக்குதல்கள் மூலம் ராணுவத்தினரை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இதனால் மோசுலை மீட்கும் முயற்சியில் ராணுவத்தினருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் வழக்கமான நிலவை விட மிகப்பெரியதாக காட்சியளிக்கும் சூப்பர் நிலவு வானில் தோன்றியதை மக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். பூமியிலிருந்து 3.84 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துணைக்கோளான நிலா அதன் நீள்வட்ட பாதையில் சுற்றி பூமிக்கு அருகே நெருங்கி வருவதால் நிலா சற்று பெரியதாகவும் கூடுதல் ஒளியுடனும் காணப்படுகின்றன. பூமிக்கு அருகாமையில் 34,500 மைல் தொலைவில் நிலா கடந்து செல்வதால் இதன் உருவம் வழக்கத்தை விட 14% பெரியதாகவும் 13% ஒளியுடனும் காணப்படும் என நாசா அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே உள்ள தூர வேறுபாட்டால் நிலவின் வடிவம் மாறும் தன்மையுடையது எனவும் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி துறைமுக பாலத்தில் நின்று சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏராளமானோர் இதனை கண்டுகளித்தனர். இதேபோல் ஸ்பெயின் நாட்டில் உள்ள மலைப்பகுதியான குவாடாலாஸ்ட்ரா அருகே தோன்றிய மிக பெரிதான சூப்பர் முழு நிலவை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். பிரேசிலில் நடைபெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் பிரிட்டன் வீரர் லெவிஸ் ஹாமில்டன் முதலிடத்தை பிடித்தார். ஃபார்முலா 1 கார் பந்தயம் பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்படுகிறது. பிரேசிலின் சாபாலோ நகரில் நடைபெற்ற சற்று மழை காரணமாக சில நிமிடங்கள் தாமதமாக தொடங்கியது. பாதுகாப்பு வாகனங்களின் துணையுடன் போட்டி நடத்தப்பட்ட நிலையில் மொத்தமுள்ள 71 சுற்றுகளில் 25 சுற்றுகளுக்குள் 2 முறை கார்கள் விபத்துக்குள்ளாகின. எனினும் போட்டி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. இதில் பிரிட்டன் வீரர் லெவிஸ் ஹாமில்டன் முதலிடத்தை பிடித்தார். சக மெர்சிடிஸ் அணி வீரரும் ஜெர்மனியை சேர்ந்தவருமான நிக்கோ ரோஸ்பர்க் 2வது இடத்தை பிடித்தார். பெல்ஜியம் வீரர் மார்க் வெஸ்டாபன் 3வது இடத்தை பெற்றார். புள்ளி பட்டியலில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் நிக்கோ ரோஸ்பர்க் இந்த போட்டியில் முதலிடம் பிடித்திருந்தால் முதல் ஃபார்முலா 1 சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பார். அடுத்து அபுதாபியில் நடைபெறவுள்ள போட்டியில் 2வது அல்லது 3வது இடத்தை பெற்றாலே ரோஸ்பர்க் சாம்பியன் பட்டத்தை வெல்வது உறுதியானது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நெடுஞ்சாலைகள் சுங்க கட்டணம் ரத்து, 18ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு அறிவிப்பு. 5வது நாளாக வங்கி ATM மையங்களில் காத்திருப்பு, பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. ரூபாய் மாற்று திட்டத்தால் கலக்கத்தில் ஊழல்வாதிகள், பிரதமர் மோடி பேச்சு. எல்லைப் பகுதியில் இந்தியா பதில் தாக்குதல், பாகிஸ்தான் வீரர்கள் 7 பேர் பலி. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.